வணக்கம், நான் அஜித்குமார் பேசுகிறேன். திமுகவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமுக மட்டும் சொல்லவா, இல்லை திமுக தொங்கு சதைகள், இல்லை கொத்தடிமைகள் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றைய வரையும் வந்து ஊழல்வாதியாக இருந்த ஓபிஎஸ், அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு வந்து தியாகியாக மாறிட்டார் திமுகவுக்கு போய். என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ வாஷிங் மிஷின் கடைகள் எதுவாக இருந்தாலும் சரி திமுக வந்தால் சுத்தமாகிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு செல்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் யூபிஎஸ் மாரி இருப்பார். ஓபிஎஸ் வந்து யூபிஎஸ்ஸாக இருப்பார், பவர் இருப்பார், சும்மா சப்போர்ட் வச்சுருப்பாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க மாதிரி. அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக வந்து இருந்திருக்காரு. இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபிஎஸ் என்ன பேசியிருக்காரு, இதே ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்றது தெரியும். எனக்கு இதுல இருந்து ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது. என்ன கதை பார்த்தீங்கன்னு சொல்லலாம், கதையாக சொல்லவா, அது வந்து உங்களுக்கு எப்படி புரியுதுங்கிறது எல்லாமே நான் புரியுதுன்னு சொல்கிறேன். ஒரு வேஸ்ட் குப்பை தொட்டி, அந்த வேஸ்ட் குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் குப்பைங்க தான் எல்லாமே போடுவாங்க, சரிங்களா? அப்படி வேஸ்ட் குப்பை தொட்டியில் வேஸ்ட் குப்பைங்க தான் போடுவாங்க. அந்த வேஸ்ட் குப்பை தொட்டிங்கிறது என்ன, திமுக. அந்த குப்பைன்னு சொல்றதுன்னா அதுதான் அந்த சில்லறை கட்சிகள், சிரிப்பு கட்சிகள், அதுதான் அந்த குப்பைகள். இப்போ 2026 தேர்தல் வரும்போது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த குப்பை எல்லாத்தையுமே சேர்த்து சுத்தம் பண்ண வந்துட்டு இருக்கார் தலைவர்.